இப்போ தர்மன் கிருஷ்ணன்ட்ட சொன்னார், கௌரவர்கள் சார்புல சஞ்சயன் தூது வந்துட்டான், நம்ம சார்புல யாராவது ஒருத்தர் தூதுவர்னு போகணும் இல்லையா? கிருஷ்ணா, யாரா தெரிஞ்ச நபர் இருந்தா சொல்லு, அனுப்பலாம். நன்னா கவனிங்கோ, தர்மபுத்திரர் சொன்னது, உனக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல டிப்ளமேட்டிக்கா தூது பேசக்கூடியவா இருந்தா சொல்லு, அனுப்புறேன்னார். கிருஷ்ணன் பார்த்தான், அது எதுக்கு இன்னொருத்தர் போகணும், நானே போகிறேன்னு தூது போனான். அந்த நாள்ல இந்த தூது போகிறதுங்கிறது எப்படின்னா, சண்டைக்கே லாய்க்கு இல்லாதவா, எதுவுமே பண்ண தெரியாதவா, அவளை தான் தூது அனுப்புவாளாம். ஆனா சர்வேஸ்வரனாகிய பகவான் என்ன பண்றான், தன் பக்தர்கள்ட்ட அடிபணிந்து தாழ விட்டு கொண்டு போறான். என் பக்தனுக்காக நான் தூது போறேன். ஆச்சாரியர்கள் சொல்றா, கழுத்துல ஒரு ஓலையை கட்டி வச்சு தூது போன்னு சொன்னா பகவான் நமக்காக தூது செல்வான். போறான் ஹஸ்தினாபுரத்துக்கு. அங்க போனா, பீஷ்ம துரோணாதி மான்யே தவக்கலு வச்சனே விக்ருதே கௌரவேணா. அங்க போறான் கண்ணபிரான். முதல்ல பார்த்தா துரியோதனன் தன்னுடைய அரண்மனை வாசல்ல பூர்ண கும்பம்லாம் வச்சு நிக்கிறான். கிருஷ்ணனை இங்க வரவேற்று தங்க வைக்கணும். சம்பந்தி இல்லையா? துரியோதனன் நிக்கிறான். கிருஷ்ணன் கேட்டான், என்னது இதுன்னா? துரியோதனன் சொன்னா, இது என்னோட மாளிகை, இங்க வந்து தங்குன்னா. கிருஷ்ணன் சொன்னா, இல்லடா, உன் வீட்டுல என்னால தங்க முடியாதுன்னா. துரியோதனன் கேட்டான், என்ன சம்பந்தி, இங்க வந்திருக்க, என் வீட்டுல தங்க மாட்டியான்னா. கிருஷ்ணன் சொன்னா, விரோதி வீட்டுல தங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நீ எனக்கு விரோதின்னா. துரியோதனன் கேட்டான், நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன், நான் உனக்கு எப்படி விரோதின்னா. அப்போ கிருஷ்ணன் சொன்னா, பகவானுக்கு என்னைக்குமே சொந்த விரோதின்னு யாரும் கிடையாது. பக்தர்களை யார் விரோதித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தன் விரோதியாக பகவான் கருதுவான். கிருஷ்ணன் சொன்னா, ஏட்டா துரியோதனா, என் பக்தர்களான பாண்டவர்களை உனக்கு விரோதின்னு கருதி துன்புறுத்தின இல்லையா, மம பிராணாகி பாண்டவாகான். இங்க கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை மகாபாரதத்துல, பாண்டவர்கள் தான் என் உயிர். என் உயிரான பாண்டவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அப்புறம் என்னை வீட்டுக்கு கூப்பிடுறியா, உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு கடந்து போயிட்டான் கண்ணன். துரியோதனம் பார்த்தான், இவனுக்காக பூர்ண கும்பம்லாம் வச்சேனே, அவனுக்கு அந்த ஃபீலிங். என்னடா இது, இவ்வளவு கூப்பிட்டா இவன் நம்மள அவமானப்படுத்திட்டு போயிட்டான், நாளைக்கு கவனிச்சுக்கிறேன்னா. அடுத்து பார்த்தா பீஷ்மர், அவர் ஒரு பூர்ண கும்பத்தோட நிக்கிறார். கண்ணன் கேட்டான், என்னன்னா? பீஷ்மர் சொன்னார், என்னோட அரண்மனை, இங்க வந்து தங்கிக்கோ கிருஷ்ணா. பார்த்தான், கடந்து போயிட்டான். துரோணர் ஒரு பூர்ண கும்பத்தோட நிக்கிறார். என்னன்னு கேட்டான் கிருஷ்ணன். என்னுடைய அரண்மனை கிருஷ்ணா, இங்க தங்கிக்கோன்னார். கிருஷ்ணன் அப்படியே பார்த்தான், இல்ல இங்கேயும் செல்போன் மணி அடிச்சுட்டே இருக்கு, இங்க நான் தங்க விரும்பல, நான் அடுத்த இடத்துக்கு போறேன், செல்போனை கொஞ்சம் சைலண்ட்ல போட்டாதான் பகவான் வருவான், அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டான். கடைசியா விதுரர், அவர்கிட்ட மொபைல் போனே கிடையாது. கடைசியா விதுரர் கை கூப்பி நின்றுட்டு இருந்தார். கிருஷ்ணன் பார்த்தான், என்னன்னு கேட்டான். கிருஷ்ணா, உன் குடிசைக்கு வாப்பான்னார். இது வரைக்கும் எல்லாம் என் வீடு, என் மாளிகை, என் அரண்மனைனா, உன் குடிசைக்கு வாப்பான்னார். இதோ வருகிறேன் என்று விதுரனுடைய திருமாளிகையிலே கண்ணன் போய் தங்கிடுறான். அடுத்த நாள் சபைக்கு பாண்டவ தூதனாக கண்ணன் போய் பேச போறான்.